வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக சாட்டை துரைமுருகன் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சாட்டை துரைமுருகனை கைது செய்ய எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்ததோடு அவரை நீதிமன்ற காவலில் வைக்க தேவையில்லை என்று கூறி விடுவித்தார். அதிமுகவினரின் நிலைமை பரிதாபத்துக்கு உரியதாக உள்ளது. அக்கட்சியின் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்களும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால்தான் உண்மையான அதிமுக தொண்டர்களை திமுகவுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். மக்களுடன் முதல்வர் அனைவர் வீட்டிற்கும் ஏதோ ஒரு வகையில் அரசின் திட்டங்கள் சென்றடைய வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அரசு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். எல்லாருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொருளாதார வல்லுநர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், பொருளாதார வல்லுநர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் சர்ச்சை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு பதில்களை தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் சில மனுதாரர்களுக்கு அதன் நகல்கள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. எனவே வரும் 18ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கிரிராஜ் பிரசாத் என்ற உதவி காவல் ஆய்வாளர் அப்பெண் ஊழியரை தடுத்து ஏதோ வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் ஊழியர் உதவி காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்ததுடன் பலர் முன் அவரது கன்னத்தில் அறைந்தார்.